ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீட்டுக்கு துணியெலாம் காய போட்டாச்சு. நாளைக்கு துணி துவைக்கணும். துணியெல்லாம் ஃபுல்லாக காய போட்டுட்டேன், உள்ளாரே போட்டுட்டேன். ஏன்னா இந்த ரவை துணி தானே, அப்படினால இங்கேயே காய வச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்புலாம் கழுவி விட்டுட்டேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாதம் கொஞ்சம் இருக்குது, இங்கேயே வச்சுட்டு போகிறேன். மீன் 2 இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுலாம் பெருக்கி தள்ளிட்டேன். ஒட்டனெல்லாம் அடிச்சிட்டேன். நிறைய ஒட்டனை இருந்தது. அப்படியே விட்டுருந்தா இன்னும் அதிகமாக இருக்கும், கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருந்திருக்கும். கடன் இல்லை, பட் கடன் வந்துரும்ன்றதுக்காக நான் நைட்டு கூட பார்க்காம ஃபுல்லாக எல்லாத்தையும் அடித்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒட்டனை அடித்தாச்சு. நான் காலைல வேலைக்கு போகிறேன், நைட்டு வரேன். 8-9 மணிக்கு தான் வரேன். என்னோடய டைம் இது தான். காலைல எழுந்தோடனே சமைக்கிடுமா, சமைச்சிட்டு நான் வேலைக்கு போகிறது கரெக்டாக தான் இருக்குது. அதனால் ஒட்டனை அடிக்கிற அளவுக்கு லீவ் டைமாக இருந்தால் பண்ணலாம். 3 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறத நான் பார்த்துன்னு இருந்தேன். அதனால் இப்போ இந்த கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் கழுவி வச்சுருக்கேன். ஸோ காலைல எதாக இருந்தாலும் நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜாமான்லாம் விளக்கியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு பெரிய வேலையே என்ன தெரியுமா, துணி காய வைக்கலையே அப்படின்றதான் ஒரு கவலை. நான் துணியை காய வச்சிட்டேன். இப்போ தண்ணி பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். வேறு என்ன எடுக்கணும் அப்படின்றது தெரியல. ஸோ ஓகேங்க, நான் எப்போவுமே சென்ட் அடிப்பேன். எனக்கு எப்போவுமே சென்ட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு நைட் டைமில் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி என்ன டைமுன்னா 9:50 ஆகுது. ஓகேவா, மணி 10 ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம கிளம்பி அங்கே போவோம். நான் ஹோட்டலே டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் ஏன்னா இருக்கிற நிறைய வேலை இருந்ததா, வேலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணேன், வீட்டில் டிஃபன் செஞ்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால இப்போ நான் கடையில் 4 தோசை வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மாவுக்கு 2, எனக்கு 2 வச்சிட்டேன். அம்மாவுக்கு 2, எனக்கு 2ன்னு சொல்லி ஹோட்டல்லே வரும்போதே நான் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போவோம். ஓகே வாங்க, நம்ம வேலைக்கு அந்த வீட்டுக்கு போவோம். என் வண்டி இதோ நிற்கிது, வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சிங்க. மணி அங்கேயே எல்லா வேலை முடிச்சுட்டு வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக யாராவது பார்க்க இருந்தாக்கா பெல்லை கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். காலைல சந்திப்போம்.